தூத்துக்குடியில ஹெல்மெட் அவேர்னஸ் உருவாக்கணுங்கிறது தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு வர்றோம். விழிப்புணர்வு இதுல என்னன்னா, ஹெல்மெட் போடாமல் வருவதால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், அதனால என்னென்ன தீமைகள் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக காவேரி ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு அவங்க நமக்கு யாரெல்லாம் ஹெல்மெட் போடாம வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க ஹெல்மெட் போடணும் அப்படிங்கறத வலியுறுத்தி ஹெல்மெட் கொடுத்துருக்கோம். அது போக யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள மேலும் ஊக்குவிக்கும் விதமாக, பொதுமக்கள் ஹெல்மெட் போட்டு பயணிப்பதை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஸ்வீட் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அனைத்து டூ வீலர்ஸ் ஓட்டக்கூடியவங்களும் ஹெல்மெட்டோட வரணும், விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு மூலியமா மக்கள் எல்லாரும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வரணுங்கிறத வலியுறுத்துறோங்கிறது நான் கேட்டுக்கொள்றேன். நிறைய பேர் கார்ல போகையில போன் பேசிட்டு இந்த மாதிரி கார்ல அதையும் தவிர்த்துக்கணுங்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம், நோட்டீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கார்ல சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலையில எங்காவது பேசிக்கிட்டு கவனம் சிதறி அது வேற அவங்க உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கும், வேறு மற்றவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இது சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம். அது சம்பந்தமான வழக்குகளும் நாங்க பதிவு செஞ்சுட்டு வரோம். ஹெல்மெட், சீட் பெல்ட்டும் அவசியம், அதையும் நம்ம போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். கடந்த ஆண்டுக்கு ஆல்மோஸ்ட் நியர்பைல தான் இந்த தடவையும் அதே அளவுக்கு ஒரு 360 பக்கம் இதா இருக்குது. போன வருஷம் 365 உயிரிழப்புகள் ஆயிருக்குது. இந்த வருஷம் அதுக்கு நியர்பைல தான் இருக்குது. இருந்தாலும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பட் எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த சில விஷயங்கள் பண்றப்போ அதன் மூலியமா வர்றப்போ ஆக்சிடென்ட்ஸ் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம்.